பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல பழனி இருந்துட்டு அவங்கள பத்தின விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பாண்டியன் பழனியை ஒரு வார்த்தை கூட பேச விடாம தடுக்கிறாரு. இனிமே இந்த வீட்டில் உனக்கு எந்த ஒட்டு உறவும் கிடையாது, இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த பாண்டியனை அழிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, இந்த பாண்டியன் இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் பண்ணது கிடையாது. எப்படி நீங்க என்னை அழிக்க போறீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஏன் என் கடைக்கு பக்கத்துலேயே நீ கடை நடத்திட்டா நீ ஓஹோன்னு வந்துடலாம் நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. உங்கள் அண்ணன் கூட சேர்ந்து நீயும் மாறிட்டல்ல. உன்னை ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன். உனக்காக என்னென்னமோ பண்ணலாம் நினச்சேன். ஆனால் கடைசியில் உங்கள் அண்ணனுங்க ரத்தம் தானே உன் உடம்புலையும் ஓடிட்டுருக்கு. அதனால தான் விஷத்தை கக்க வேண்டிய நேரத்தில் நீ கக்கிட்டல்ல. இனிமே இந்த பாண்டியன் யாருன்றதை நீ பாப்படா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழனி இருந்துட்டு, மச்சான் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா, தேவையில்லாமல் இங்கே நின்றுட்டு நாடகம் போட்டுட்ருக்காத. உன் நாடகத்தை இதுக்கு மேலே நாங்கள் யாரும் நம்புறதா கிடையாது. தேவையில்லாமல் இங்கே நின்றுக்கிட்டு எங்களை மன கஷ்டத்துக்கு ஆளாக்காத. நீ இங்கே இருந்து எங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்ட. நீ மரியாதையாக வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அக்கா நீயுமா என்னை புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? மாமாவையும் கொஞ்சம் பேச விடுங்க, அவர் என்ன சொல்ல வரான்னு எல்லாரும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிடுறாங்க. உடனே நீ என்ன இவனுக்காக வக்காலத்தை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கியா? என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா, இன்னும் எதுக்காக இங்கே நின்றுட்டுருக்க? என் கடை பக்கமே நீ கடையை வச்சுட்ட. எனக்கு வர கஸ்டமர் எல்லாமே உனக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறியா? வந்தால் வரட்டும், வரவங்க அங்கேயே கூட வரட்டும், நான் யாரையும் தடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த பாண்டியன் நேர்மையாக உழைக்கிறவன், என்றைக்கும் தோற்று போயிட மாட்டான். என்னை படுக்க போட்டுடலாம், நடுத்தெருவில் நிப்பாட்டிடலான்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. மச்சான் நீங்களே பேசிகிட்டு இருந்தா எப்படி? எனக்கும் ஒரு வாய்ப்பு தரலாம்ல. என்ன நீ செஞ்ச தப்பை எல்லாத்தையும் நியாயப்படுத்த விரும்புகிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மச்சான், தப்பே என் மேலே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அது எப்படா இல்லைன்னு சொல்லுவேன்? நம்ம கடை எங்கே இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த கடைக்கு போகிற ரோட்லேயே நீயும் கடை வச்சிட்ருக்க. அது எப்படா நியாயமாக படும்? நாங்கள் எல்லாரும் கேட்டோம்ல, கடை எங்கே இருக்குது, நீ போய் பார்த்தியான்னு சொல்லி கேட்டோம்ல. ஆனால் ஒரு வார்த்தை கூட நீ எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பழனி இருந்துட்டு, அதை பற்றி தான் நான் சொல்ல வரேன், தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல. இத்தனை வருஷமாக பாம்பன்னு தெரியாமல் உனக்கு பால் ஊட்டி வளர்த்துட்டுங்க. ஆனால் நல்லா விஷத்தை காங்கி எங்கள் மார்லி நீ குத்திட்ட. இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வெளியே போகன்னு சொல்ல வச்சிடாத. நீயா கிளம்புனேன்னா எல்லாருக்கும் இங்கே நல்லபடியாக இருக்கும். நீ வேண்டான்னு சொல்லி கூட நாங்கள் எல்லாருமே ரெடியாகி உட்காந்துருந்தோம். அங்கே வந்தால் உங்கள் அண்ணனுங்க எங்களை எவ்வளோ அவமானப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாரையும் சமாதானம் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடியாகினவங்கள இப்படி பண்ணிட்டேடா, நீ நீ நல்லா இருப்பியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பழனி இதை கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அக்கா நீ ஏன் எனக்கு சாபம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நீ மட்டும் எங்களை அழிக்க பார்ப்ப, நான் உனக்கு சாபம் விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்லிடுறாங்க. அங்கேருந்து அவமானப்பட்டுக்கிட்டு பழனி வெளியே வந்துடுறாங்க. ரொம்பவே உடஞ்சி போயிருக்காங்க. இந்த பக்கம் சுகன்யா வந்தவங்க எல்லாரையும் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாரும் அடிக்கடிக்கு கடைக்கு வரணும். சொந்தக்காரங்க கை கொளுத்தி தூக்கி விட்டால் தான் எங்களை மாதிரி ஆளுங்க முன்னேறி வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நாங்கள் இங்கே தாம்மா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னென்ன இவன் போனவன் இன்னுமே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிட்டு இருக்கவும், கடை நடத்துகிற டைமில் இவன் போய் அங்கே சமாதானம் பண்ணுறான்னு போனவன் எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல, இன்னும் ஆளை கூட காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பழனி வீட்டுக்கு வந்துடுறாரு. பழனியை பார்த்த உடனே, என்னடா ஆச்சு, உங்கள் அக்கா குடும்பத்தோடு வரேன்னு சொன்னேன், நீ மட்டும் தனியாக நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அங்கே யாருமே என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. என்னை பார்த்து அவங்க துரோகின்னு சொல்கிறாங்க.
கடைய எங்க இருக்குன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறேன்னு சொல்றாங்க. இத்தன வருஷமா பாம்புக்கு பால் வாத்துன்னு சொல்றாங்க. அக்கா என்ன பிச்சைக்காரன விரட்டுற மாரி அங்க இருக்கிற எல்லாருமே விரட்டுறாங்க. யாருமே என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. நான் எப்படி அத்த அக்காளுக்கு போய் துரோகம் பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா இருந்துட்டு இப்பவாவது அவங்களுடைய சுயரூபத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இனிமேலும் நீங்கள் தெரிஞ்சுக்காம இருந்தால் தான் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இதே அவங்க சரவணனுக்கு கடை வச்சு கொடுத்தா, அதுவும் அவர் கண்ணு முன்னாடியே பெரிய கடையை வச்சு கொடுத்து அழக பார்த்துருந்துப்பாரு. ஆனால் பெத்தவனுக்கும் கூட ஒட்டிக்கிட்டு வந்தவனுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து அவங்க பங்குக்கு ஏற்றி விட்டுட்ருக்காங்க. காந்திமதி இருந்துட்டு கோமதி அப்படியெல்லாம் பேசினா அவங்க ஒன்று புரிஞ்சிக்கவே இல்லையா? புரிஞ்சிக்கவே இல்லை ஆத்தா. சரி விடுடா, அக்காவை தனியாக போகிறான்னு சொல்லி கூட ஒட்டிக்கிட்டு போனேன். இப்போ பாரு உன்னவே அவங்க இப்படியெல்லாம் பேசியிருக்காங்கன்னு. இங்கே பாரா, ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் வழி தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த ஆட்டுக்குட்டி சேர வேண்டிய இடத்துல நல்லபடியாக சேர்ந்துருச்சு. நீ எங்கள் தம்பிடா, என்றைக்கும் நாங்கள் உன்னை விட்டுற மாட்டோம். அண்ணன் கையை இறுக்கி பிடிச்சிக்கோடா, உன்னை மேலே தூக்கி விட போகிறதே நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்துவேலும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அக்கா என்னை புரிஞ்சுக்காம என்னை அப்படி பேசிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கடையை நல்லபடியாக நடத்து, உன்னை நம்பி வந்திருக்கிற சுகன்யா, அவளை நீ நல்லபடியாக வச்சு காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி இருந்துட்டு நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு கூடவே இருந்து இப்படி கழுத்தை அறுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, டே பழனி நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு சாமி விடாமல் எல்லா சாமியும் நான் வேண்டிகிட்டு இருந்தேனே, ஆனால் இப்போ என் வாயாலே உன்னை இப்படி திட்ட வச்சுட்டேடா, ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, என் புருஷன் மல்லிகை கடையை வச்சு நியாயமாக சம்பாதிச்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு போய் துரோகம் பண்ண இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் மனசு வருதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சித்தப்பாவோட தப்பு எதுவுமே இருக்காது. இதெல்லாம் உங்கள் அண்ணனுங்க பண்ண வேலையாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கோவப்படாமல் இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரசி இருந்துட்டு அவங்க என்ன சித்தப்பாவுக்கு என்ன எதுவுமே தெரியாதவர் அவர், எல்லாமே தெரிஞ்சவர். ஆனால் அவர் என்னடானா அவங்க பேச்சை கேட்டு அப்பாவுக்கு எதிராகவே கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் வந்து பழனிக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அரசி, நீயும் சித்தப்பாவுக்கு எதிராக பேசுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் பேசுறதுல இப்போ என்ன தப்பு இருக்குது? ஆனால் அவன் கடை எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு வரந்தானே சொல்லிட்டு போனான். ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவங்க கூட கிளம்பி போயிட்டான் இல்லை. ஆனால் இப்போ எங்கே இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எதுவுமே நடக்காத மாதிரி வந்து எப்படியெல்லாம் பேசிட்டு போனான் பார்த்தீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மயில் இருந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ அத்தை, காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாமல் இருக்கீங்களேன்னு சொல்லி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தால் என்ன பார்த்து விஷம் வைக்கிறியான்னு சொல்லி கேட்குறீங்க, வேணா நான் குடிச்சு காட்டட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை ஏதோ கோவத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, பேசாமல் அதை வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் போச்சு. யார் யார் எந்தெந்த ரூபத்தில் வந்து வெடிகுண்டு தூக்கி போடுவாங்கன்னு தெரியாமல் போச்சு. 30 வருஷமாக அவனை பார்த்து பார்த்து நான் வளர்த்தனே, ஆனால் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே படுபாவி, அவன்லாம் போய் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பயங்கர ஆத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.